Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய PhonePe-ல bank accounts எப்படி நம்ம ஆட் பண்றோம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து பாருங்க, இப்போ PhonePe அந்த இன்டர்ஃபேஸஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. வேற மாதிரி மாத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. ஓகே, இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்ல நம்ம எப்படி bank account ஆட் பண்றோம் சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல பயனுள்ள புதிய வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய PhonePe ஓபன் பண்ணிட்டு PhonePe அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோட ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு இதுல மேனேஜ் பேமெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. மேனேஜ் பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மேனேஜ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மோர் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல வந்து UPI பேங்க் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. UPI பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து UPI பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ UPI பேங்க் அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஆட் பேங்க் லிங்க்டு டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பேஜ்ல நிறைய பேங்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய பேங்கை தேடுறது கஷ்டமா இருந்தா மேல வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க உங்களுடைய பேங்க் நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல என்னுடைய பேங்க் நேம் வந்து நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்ணிட்டேன். பேங்க் நேம் டைப் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து என்னுடைய பேங்க் வந்து வந்துருச்சு, இந்தியன் பேங்க் சொல்லிட்டு. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு ஃபெட்சிங் ஒரு அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு டைரக்டா வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. வெரிஃபை வந்து பண்ணல. ஏன் வெரிஃபை பண்ணல அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய மொபைல் டிவைஸோட ஃபோன் நம்பர் வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டைரக்டா வந்து ஆட் ஆகுது. நீங்க வந்து இது வரைக்கும் வெரிஃபை பண்ணல அப்படின்னா உங்களுடைய சிம் கார்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ற மாதிரி வரும். அதாவது ஃபோன் நம்பருக்கு OTP வரும். வெரிஃபை பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியாச்சு. நீங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல சர்ச் பாக்ஸ்ல உங்களுடைய பேங்க் நேம் வந்து டைப் பண்ணுங்க. அதே ஃபோன் நம்பர்ல வேற ஒரு பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க லிங்க் பண்ணி அப்படின்னா அந்த பேங்க் நேம் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து கீழே வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் எனக்கு வந்து டைரக்டா வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் என்னுடைய ஃபோன் நம்பரோட மொபைல் டிவைஸ் வெரிஃபை பண்ணதுனால தான் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் டைரக்டா வந்து ஆட் ஆகுது. இல்லைன்னா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இது போல 2-3 பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து PhonePe வழியாக உங்க ஃப்ரெண்ட் வந்து மணியை சென்ட் பண்ணும்போது இப்போ வந்து இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அதை செலக்ட் பண்ணி நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் உங்க ஃப்ரெண்ட் வந்து மணி சென்ட் பண்ணும்போது மணி வந்து ரிசீவ் ஆகும். அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து அந்த இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் தான் பிரைமரி அக்கௌண்டா இருக்கு. இப்போ நான் வந்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது இருக்க இந்த அக்கௌண்ட்டை பிரைமரி அக்கௌண்டா மாத்த போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை பிரைமரி அக்கௌண்டா மாத்தணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க செட் அஸ் பிரைமரி சொல்லிட்டு இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பாப்அப்க்கு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து பிரைமரி அக்கௌண்டா இப்போ செட் ஆயிடும். இப்போ PhonePe வழியாக யாராவது உங்களுக்கு மணி அனுப்புறாங்க அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து மணி ரிசீவ் ஆகும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பிரைமரியா செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய PhonePe இப்படி தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.